உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். வாசிக்கப்பட்ட சங்கீதம் 19ஆம் சங்கீதத்திலே ஒரு அருமையான வசனம் கர்த்தருடைய வேதத்தை குறித்து. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. 119ஆம் சங்கீதத்தை நாம் 119ஆம் சங்கீதத்திலே 165ஆம் வசனத்தை வாசிப்போம். 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஆமென். கர்த்தருடைய வேதம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு நிமிஷம் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தகப்பனே, தர்மியான கால வேளைக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இடைப்படுவீராக. இந்த வேத வசனத்தில் மகத்துவங்களை காணும்படி எங்களுடைய கண்களை திறந்துள்வீராக. அடினை மறைத்து வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. இந்த ஆண்டிலே தேவன் நமக்கு தமது முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். எனவே தேவனுடைய சமாதானத்தை எவ்வாறெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வது என்று நாம் தியானித்து வருகிறோம். முதல் தேதி அன்று எவ்விதங்களெல்லாம் சமாதானம் வரும். தேவன் நம்முடைய உள்ளத்திலே சமாதானத்தை தருவார். உங்களுடைய பிள்ளைகள் வீட்டிலே சமாதானத்தை தருவார். உங்கள் எல்லைகளிலே சமாதானத்தை தருவார். உங்கள் தேசத்திலே சமாதானத்தை தருவார் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அதைத் தொடர்ந்து இந்த சமாதானத்தை குறித்த காரியங்களை தான் நாம் சிந்தித்து வருகிறோம். கடந்த வாரத்திலே ஆண்டவர் ஏசாயா 54:10 சமாதானத்தின் உடன்படிக்கை என்று சொல்லி என்ற தலைப்பிலே நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொண்டேன். ஆண்டவர் இந்த சமாதானத்தை உடன்படிக்கையாய் ஏற்படுத்துகிறார். இந்த சமாதான உடன்படிக்கை யாரோடு கூட? கைவிடப்பட்டு மனம் நொந்து தள்ளப்பட்டிருக்கிற உன்னோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகளோடு கூட தேவன் சமாதானத்தின் உடன்படிக்கை செய்கிறார் என்று சொல்லி வசனங்களின் மூலமாய் கடந்த வாரத்திலே நாம் கற்றுக்கொண்டோம். நம்முடைய வாழ்க்கையிலே மனிதர்களால் தள்ளப்படும் பொழுது, கைவிடப்படும் பொழுது, மனம் நொந்து போகும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை செய்து அதை நிலை பெயராதபடிக்கு காத்து அதன் மூலமாய் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். இன்றைக்கு 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனத்திலே உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு அதை உறுதிப்படுத்தும்படியாக நாம் வாசித்த இந்த 19ஆம் சங்கீதத்திலே கர்த்தருடைய வேதத்தை குறித்து வார்த்தைகள் வந்தபடினாலும் நான் இதை அதிகமாய் தியானித்து கொண்டிருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரம் கிடைக்கும் பொழுது வேதத்தை வாசிப்பதினால் அநேக காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ பார்க்கும் பொழுது உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே ஒரு விலையேற பெற்ற வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேத புஸ்தகத்தை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது இது பல ஆயிரம் ஆண்டுகள் நடந்த சம்பவங்களை ஒன்றிணைத்து அவைகளெல்லாம் சரித்திரபூர்வமானவைகளாய், கட்டுக்கதைகள் அல்ல, கற்பனைகள் அல்ல, அப்படி எழுதப்பட்டவைகளும் அல்ல, எல்லாம் சரித்திரபூர்வமாக இன்றைக்கும் அந்த இடங்களெல்லாம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கும் நாம் வேதத்தில் காண்கிற எல்லா இடங்கள், எல்லைகள், அந்த தேசங்கள், நகரங்கள் எல்லாம் இருக்கிறதை பார்க்கிறோம். சமீபத்திலே நோவாவின் மூலமாய் கட்டப்பட்ட அந்த பேழை கண்டுபிடிக்கப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்படி வேதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களும் உண்மையானவைகள், அவைகள் பொய்யானவைகள் அல்ல, திரிக்கப்பட்டவைகளும் அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல ஆயிரம் ஆண்டுகளில் எழுதப்பட்ட வேதங்களாக இருந்தாலும், வேத புஸ்தகங்கள் பல காலங்களில் எழுதப்பட்டதாக இருந்தாலும் ஆவியானவரால் எழுதப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த வேதத்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது இந்த வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம்
39ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து வேத பாருங்கள், வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் அவைகளால் உண்டு. உங்களுக்கு நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் உண்டு. எவ்வளவு தெளிவாய் எழுதப்பட்டு இருக்கிறது பாருங்கள். இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த வேத வாக்கியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த வருடத்தின் துவக்க நாட்களிலேயே வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள், வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள், வேதத்தை வாசியுங்கள். இந்த வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மிகுந்த சந்தோஷம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அடுத்தது நாம் பார்க்கும் பொழுது இந்த வேதத்தை நேசிக்க வேண்டும், வேதத்தை நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் எதையோ நேசிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே எவைகளுக்கோ நேசம் வைக்கிறோம். ஆனால் இந்த வேத புஸ்தகத்தை நாம் நேசிக்க வேண்டும். இந்த வேத புஸ்தகத்தை நேசித்தால் நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா. இன்றைக்கு சமாதானம் இல்லாத எத்தனையோ பேர் இந்த வேத புஸ்தகத்தை வாசித்ததினால் சமாதானத்தை பெற்றுக்கொண்டார்கள். கோயம்புத்தூர் மாவட்டத்திலே ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவருடைய பெயர் பீட்டர் நடேசன் என்று நினைக்கிறேன். தற்கொலை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார். வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை. ஒரு வாலிபன் தண்டவாளத்திலே போய் விழுந்து சாகலாம் என்று சொல்லி அவர் தற்கொலை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு சின்ன கைப்பிரதி கீழே விழுந்து கிடக்கிறது. அதில் எழுதப்பட்ட வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இவர் தற்கொலைக்கு போகிற இந்த மனிதனுடைய கண்களிலே பட்ட வார்த்தை, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இது என்னன்னு சொல்லி எடுத்து வாசிக்கிறார். இயேசு சொன்னார். அப்போ இதுவரை வாழ்க்கையில நம்ம நிம்மதி இல்லாமல் இருந்துட்டோம், இவர் ஒருத்தர் நிம்மதி தருவார், இவரை மாத்திரம் பார்த்துட்டு அப்புறம் செத்துடலாம் அப்படின்னு நினைச்சு போனாங்க. கர்த்தர் அவரை தொட்டார். நல்ல ஒரு ஊழியக்காரராய் கடைசி மட்டும் கர்த்தருக்கு சாட்சியாய் விளங்கி மரித்தார். அருமையானவர்களே, இந்த வேதம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை தருகிறது. எனவே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை என்ன? இந்த பரிசுத்த வேதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? நேசிக்க வேண்டும். எதையோ நாம் நேசிக்கிறோம். அவைகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட பரிசுத்த வேதத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து காலையிலே எழுந்த உடனே நாம் வேதத்தை நேசித்து தியானம் பண்ண வேண்டும், வாசித்து தியானம் பண்ண வேண்டும். நேசிப்பது என்றால் என்ன? வேதத்தை நேசிப்பது என்ன? அதை தினந்தோறும் வாசிக்க வேண்டும், அதை தியானம் பண்ண வேண்டும். 1ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எவ்வளவு அருமையான வார்த்தை. அவன் வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அந்த வேதத்தை தியானிக்கிற அந்த மனுஷன், அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆகவே விசுவாசிகளாய் இருக்கலாம், ஊழியர்களாய் இருக்கலாம், தினந்தோறும் வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வேதத்தை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன வராது? சேதம் வராது. உலகத்தில் அதிகமாய் அச்சடிக்கப்படுகிற ஒரு புஸ்தகம் என்றால் பரிசுத்த வேதாகமம். உலகத்திலே அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புஸ்தகம் என்றால் பரிசுத்த வேதம். இந்த வேதத்திற்கு பரிசுத்த வேதாகம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அரசன் முதல் ஆண்டி வரை வாசித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த வேதத்தை யாரெல்லாம் தூக்கினார்களோ கர்த்தர் அவர்களை உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. எனவே இந்த வேதத்திற்கு முக்கியத்துவம் நாம் கொடுக்க வேண்டும். இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்திலே 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனத்திலே அவர்களுக்கு இடரல் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். இன்றைக்கு கடைசி காலங்களிலே நிறைய பேர் இடறி விழுந்து விடுகிறார்கள், இடரல் அடைந்து விடுகிறார்கள். ஆனால் இந்த வேதத்தை மாத்திரம் நேசிக்கிறவர்கள் ஒரு காலம் இடரல் அடைய மாட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது, ஏன் இடரல்கள் வருகிறது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இடரல்கள் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனமும், மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம்
17ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கும் பொழுது வாசிப்போம். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்சம் காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். இடரல் அடைவதற்கு காரணம் வேத வசனம் நம்மில் வேறில்லாமல் போவதினாலே. வசனங்கள் கொடுக்கப்படுகிறது. இந்த இடத்திலே விதைக்கிறவனை பற்றி சொல்லப்படுகிற ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். சில விதைகள் வழியோரத்திலே விழுந்தது, சில விதைகள் கல்லான இடங்களில் கற்பாறையிலே விழுந்தது, சில விதைகள் முள்ளுள்ள இடங்களிலே விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. இதிலே பார்க்கிறோம், சில விதைகள் வேறில்லாதவனாய் போகிறபடினால் அது கொஞ்ச காலம் மாத்திரம்தான் நிலைக்கிறது. வசனமும் உபத்திரம் வரும்பொழுது, துன்பம் வரும்பொழுது உடனே அவன் இடரல் அடைகிறதை பார்க்கிறோம். வசனம் நம்முடைய வாழ்க்கையில நிலைத்திருந்தால் நாம் இடரல் அடைய மாட்டோம். இந்த உலகம் துன்பம் இல்லாத உலகம் அல்ல. துன்பம் உண்டு. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பாடுகள் நிறைந்த உலகம், துக்கமும் துன்பமும் நிறைந்த உலகம். இவைகளின் ஊடாக ஆண்டவர் நமக்கு இன்பத்தை தருகிறார், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். எப்பொழுது நம்மை தேற்றுகிறது இந்த வேத வசனம். இந்த வேத வசனத்தை நேசித்தால் அந்த மனிதன் இடரல் அடைய மாட்டான். நாம் வேதத்தை நேசிக்க வேண்டும். இந்த பரிசுத்த வேதம் என் கைகளிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அதை தினந்தோறும் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டும். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு, வேத புஸ்தகத்தை தேடி வாசியுங்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. தேடி தேடி வாசிக்க வேண்டும். என்றைக்கோ பல ஆயிரம் 100 ஆண்டுகளுக்கு முன்பதாய் ஒருவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலில் இருக்கும். ஆகவே தேடி தேடி வாசிக்க வேண்டும். இப்படி நாம் அந்த வேத வசனத்தை வாசித்து அதிலே வேர் கொள்ள வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசினார், அதை நாம் குறித்து அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அநேகர் ஏன் நிலைத்திருப்பதில்லை, இடரல் அடைகிறார்கள்? வேத வசனத்தை கேட்கிறாங்க, ஆனா வேர் கொள்வதில்லை. நல்ல நம்முடைய இருதயத்திலே பதித்து நல்ல குறிப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், அல்லது நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நாம் வேதத்திலே வேர் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படி நாம் செய்தால் நிச்சயமாய் நாம் இடரல் அடைய மாட்டோம். இடரல் அடைய பல சம்பவங்கள் வரும். உபத்திரம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் இந்த வேதத்தை நான் நேசிப்பேன் என்று சொன்னால் நாம் இடரல் அடையவே மாட்டோம். அல்லேலூயா. இரண்டாவது, இடரல் ஏன் ஏற்படுகிறது? வாசித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிப்போம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், விசுவாசமாய் இருக்கிறவர்களை மனிதர்களால் ஏற்படும் இடரல். விசுவாசமாய் இருக்கிற சிறியர் நல்ல ஆரம்பத்தில் நல்ல விசுவாசத்தில் இருப்பாங்க. அதை இடரல் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் யாரோ ஒரு மனிதனால் உண்டாகிற இடரல். சில வேளையிலே மனிதர்கள் நல்ல நம்ம உற்சாகமா இருப்போம், ஏதாவது ஒன்று சொல்லி நம்மளை இடரல் உண்டாக்கிடுவாங்க. அப்படிலாம் நீங்க செயல்படாதீங்க, இப்படி பண்ணாதீங்க, இது அப்படி தப்பு, இது தப்பு அப்படின்னு சொல்லி மனிதர்களால் ஏற்படுகிற இடரல். முதலாவது சொன்னேன், துன்பத்தினால் உபத்திரவத்தினால் வருகிற இடரல். இரண்டாவது, மனிதர்கள் இடர பண்ணுவாங்க. நல்ல உற்சாகமா இருக்கிற விசுவாசிய நல்ல விசுவாசி போல வருவாங்க, பேசுவாங்க, உங்களை இடரல் அடைய செய்திருவாங்க. அவங்க தவறானதை தான் சொல்லுவாங்க, நல்லதை சொல்லவே மாட்டாங்க. மனிதர்களால். அப்படிப்பட்ட மனிதனுக்கு இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அவனுடைய கழுத்தில் எதை கட்டணுமாமா? எந்திரக்கல்லை கட்டி அவனை கொண்டு போய் சமுத்திரத்தில் போட்டுறணும். ஏன்னா ஒரு இடரல் உண்டாக்க. அடுத்த வசனத்தை வாசித்தால் புரியும். இடரல்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடர்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அவனுக்கு ஆசீர்வாதம் சொல்லல, அவனுக்கு ஐயோ. அப்போ இங்க இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம், நாம் ஒருவரையும் இடரல் உண்டாக்க கூடாது.
இடரல் உண்டாக்குறவனாகவும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இடரல் அடையாதபடிக்கும் நாம் காணப்பட வேண்டும். யாரோ ஒருத்தர் நம்மளை சொன்னாங்கன்னு சொல்லி நாம் இடரல் அடையக்கூடாது. உங்களை இடரல் உண்டாக்குறவனுக்கு ஐயோ, நீங்களும் இடறி போய் விடுவீர்கள். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த கடைசி காலங்களிலே வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிவோம். வசனம் மாய்மாலங்களுக்கும் மற்றதற்கும் நம்ம கீழ்ப்படிய வேண்டாம். தவறாய் சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படியக்கூடாது, செவி சாய்க்க கூடாது. கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்கும் காலம் வரும்னு போட்டிருக்குது. கட்டுக்கதைகளே கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. வசனம் என்ன சொல்லுகிறது? சபை என்றால் வசனம் போதிக்கப்படுகிறதா? வசனம் சொல்லப்படுகிற சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆகவே இடரல் மனிதனால் ஏற்படுகிறது. முதல் நாள் சொன்னேன், உபத்திரவத்தாலும் துன்பத்தாலும் இடரல் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். வசனம் ஆழமாய் வேர்கொள்ளாததினாலே நாம் துன்பமும் துயரமும் அடையும் பொழுது இடறி விடுகிறோம். இரண்டாவது, மனிதர்களால் ஏற்படுகிற இடரல் என்று சொல்லி நாம் பார்த்தோம். மூன்றாவதாக, சரீரத்தின் அவயவங்களால் ஏற்படுகிற இடரல். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசியுங்கள். உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரித்து போடு. நீ 2 கையுடையனாய் அல்லது 2 காலுடையனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுகிறதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். இங்கு சில சரீரத்தின் அவயவங்கள் தரித்து போடுனா இன்னைக்கு போய் யாரும் கண்ணை நோண்டி விட்டுறாதீங்க. அது லிட்டரலாக அப்படி செய்யக்கூடாது. அதால் இடரல் வருகிறது. சில வேளையில் நிறைய பேருக்கு கண் என்ன செய்கிறது? இடரல் உண்டாக்குகிறது. தவறானவைகளை பார்க்க, தவறான கண்ணை எதற்கு ஆண்டவர் உண்டாக்கினார்? 2 சிறு கண்கள் எதை பார்க்க? தேவனை பார்க்க. அதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்தார் கண்களை. 2 சிறு காதுகள் அவருடைய சத்தத்தை கேட்க, 2 சிறு கைகள் அவருடைய வேலை செய்ய, 2 சிறு கால்கள் அவருக்காக நடக்க, ஒரு சின்ன நாவு அவருடைய சத்தியம் பேசணும், ஒரு சின்ன இருதயம் அவருக்கு கொடுக்கணும். ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே, என்றென்று உமக்கு கீழ்ப்படிந்திருப்பேன். இப்போ இந்த கண்கள் தேவனை பார்ப்பதற்கு, இந்த கண்ணை சில வேளையில் இடரல் உண்டாக்குறதை பார்க்கிறோம். அப்போ சரீரத்தின் அவயவங்களினால் சில இடரல் ஏற்படுகிறது. ஆண்டவர் நல்லதுக்கு தான் படைத்தார், நாம் அதை தவறாய் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். எந்த படைப்புகளும் தேவன் படைத்தது நல்லதுதான், ஆனால் மனிதன் அதை தவறாக பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட இடரல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, முதல் சொன்னேன், வசனம் வேறில்லாததினால் உபத்திரவம் துன்பம் வரும்பொழுது இடரல் அடைகிறார்கள். மனுஷர்கள் எதையாவது சொல்லி இடர பண்ணுகிறார்கள். சரீரத்தின் அவயவத்தினால் நாம் இடரல் உண்டாகிறோம். ஆனால் இப்படி இடராமல் இருக்க வேண்டும் என்றால் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு என்ன இல்லை? இடரல் இல்லை. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த காலவெளியிலே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு சத்தியம் என்ன? நாம் வேதத்தை நேசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். வேதத்தை நேசிக்கிறவர்கள் எப்படிலாம் நேசிப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதை ஆழமாய் கேட்பார்கள். அப்படி பண்ணி நாம் என்ன செய்யணும்? வசனத்தை கேட்க வேண்டும். வேதத்தில் பெரோயா பட்டணத்தாரை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11 வாசிப்போம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு. அப்போ வசனத்தை எப்படி செய்யணும்? மனோ வாஞ்சையாய் ஏற்றுக்கொண்டு. பிரசங்கம் பண்ற நேரம் வந்த உடனே தூங்குற நேரம் வந்துச்சுன்னு நினைக்கூடாது. அதை ஒரு சந்தோஷமாய் மனோவாஞ்சையாய் ஏற்றுக்கொண்டு காரியங்கள் எப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க. இந்த ஒரு சபையார், பெரோயா என்ற பட்டணத்தில் உள்ள சபை மக்கள் மனோவாஞ்சையாய் ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்து தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அல்லேலூயா. வேதத்தை நேசித்த பெரோயா பட்டணத்தார் ஏற்கனவே தெசலோனிக்கேயில் உள்ளவர்கள் நல்ல நற்குணசாலிகள், அவர்களை விட நற்குணசாலி. இந்த வேதம் ஒரு மனிதனை நல்ல குணசாலியாய் மாற்றுகிறது. எத்தனையோ தீயவர்கள், திருடர்கள், கொலைஞர்கள் எல்லாரும் இந்த வேதத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் எல்லாரும் இன்றைக்கு மாற்றம் அடைந்திருக்கிறார்கள். ஆமென்.
ஹல்லேலூயா. கிறிஸ்தவ மார்க்கம் ஒரு மனிதனை மாற்றுகிறது. மதம் மாறுதல் அல்ல, மார்க்கம். அவனை ஒரு நல்ல மார்க்கத்திற்குள்ளாய் அவனை கொண்டு வருகிறதான் கிறிஸ்தவ மார்க்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேதத்தை யாரெல்லாம் நேசித்து வாசித்தார்கள் அவருடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள். முன்பு இப்படி இருந்தங்க, இப்போ கர்த்தரனை மாற்றினார். இன்னைக்கு பாருங்கள், எத்தனை சாட்சிகள் எடுங்கள். சில நேரங்களிலே இந்த யூடியூப்ல சிலருடைய சாட்சிகள், நான் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், கேட்பதற்கு மிகவும் ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொருவருடைய சாட்சி. மந்திரவாதியா இருந்தேன், கொலைகாரனா இருந்தேன், குடிகாரனா இருந்தேன், இயேசு என்னை மாற்றினார். வேதம் என்னை மாற்றினது, என்னை நல்ல குணசாலியாய் மாற்றினது. இந்த வேதம் ஒரு மனிதனை நல்ல குணசாலியாய் மாற்றுகிறது. இந்த வேதத்தை இந்த ஆண்டிலே நாம் அதிகமாய் நேசிப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. முறைப்படி வாசித்துட்டே வாங்க. பழைய ஏற்பாட்டில் சில அதிகாரங்களை வாசிங்க, புதிய ஏற்பாட்டில் சில அதிகாரங்களை வாசிங்க, சங்கீதத்தை வாசிங்க. 31 நாட்களுக்கு நீதிமொழிகள் இருக்கிறது. தினந்தோறும் நீதிமொழிகளை வாசித்து பாருங்க, ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். எல்லாம் அந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதை வாசிக்கும் போது கிடைக்கிற ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த வேதத்தை நாம் சரியாய் முறைப்படி வாசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நிறைய காரியங்களை கொடுக்கிறார். குறிப்பாக மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. சரி, கவனிப்போம். இந்த 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் விதைக்கிற உவமையை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் இதில் எடுத்துக்கொண்ட வார்த்தை கொடுக்கப்படும். என்னது? அதிகம் அதிகம் கொடுக்கப்படும். நன்றாய் கவனிக்கிறீங்களா? அதிகம் கொடுக்கப்படும். shall more be given. அதிகமாய் கொடுக்கப்படும். எப்பொழுது? எப்பொழுது அப்படின்னா, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ. இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த விதைக்கிறது என்பது, விதை என்பது வசனம். விதை என்பது வசனம். இந்த வசனத்தை போதிக்கும் பொழுது நல்ல நிலத்தில் விழுந்ததை போல நாம் என்ன செய்யணும்? கவனிக்கணும். கேட்கிறதை என்ன செய்யணும்? கவனிக்கணும். கவனிக்காமல் நாம் வாழ்ந்தோமானால் நாம் அதிகமாய் பெற்றுக்கொள்ள முடியாது. வேத வசனத்தில் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காலத்தில் ஒரு மனுஷன் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரு ஒருத்தன் ஜன்னல்ல உட்கார்ந்து கேட்டு தூங்கி 3வது மெத்தையிலேருந்து என்ன பண்ணானாமா? கீழே விழுந்து செத்தான் இருக்குது. பிரசங்கத்தை கேட்டு செத்து போனவனும் உண்டு. ஏன் செத்தான்? அவன் உட்கார்ந்த இடம் சரியில்லை. முதலாவது உட்கார்ந்த இடம் எங்க? அது ஜன்னல்ல. அப்படி கவனித்து கேட்கிறவனுக்கு அதிகமாய் கொடுக்கப்படுமா? அதிகமாய் கொடுக்கப்படும். எனக்கு இந்த கொடுக்கப்படும்ங்கிற வார்த்தையை நான் எடுத்துக்கிட்டேன் நேற்று தியானிச்சுக்கிட்டே இருக்கும்போது. அப்போ ஒருவனுக்கு அதிகமாய் நீங்கள் கவனித்து கேட்டால் அதிகமாக கொடுக்கப்படும். வகுப்பில் 70 மாணவர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் ரொம்ப கவனிக்கிறான். ஒரு கூட்டம் என்ன பண்ணாது? கவனிக்கவே கவனிக்காது. அதிகமாக கவனித்தவனுக்கு என்ன கிடைக்கும்? அதிக மார்க் வாங்கும்போது நான் ஏன் 10 வாங்கினேன், அவன் ஏன் 99 வாங்கினான் அப்படின்னா, இவர் கவனிக்கல. இவர் என்ன பண்ணல? கவனிக்கல. இப்போ கவனித்தால் அதிகம் கொடுக்கப்படும். உண்மையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. 25ஆம் வசனம். பின்னும் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். அடுத்தது யாருக்கு கொடுக்கப்படுமா? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். கொஞ்ச நேரம் யோசித்தேன். உள்ளவன் யார்? எது உள்ளவன்? எது சிந்திக்கணும்ல? எது உள்ளவன்? எது உள்ளவன்? வாசித்து பாருங்க. மார்க் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. எது உள்ளவன்? கேட்கிறதுக்கு காது உள்ளவன். இந்த வசனம் என்ன சொல்லுது? கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். அப்போ எது இருக்கணும்? காது இருக்குது எல்லாருக்கும். கேட்கறதுக்குரிய காது இருக்கணும். கவனிக்கிறீங்களா? காது எல்லாருக்கும் தான் இருக்குது. கேட்கிறதற்கு காது, கேட்கிற காது இருக்கணும்.
அதான் முக்கியம். அப்போ யாருக்கு கொடுக்கப்படும்? சொல்லப்படுகிற வசனத்தை கேட்கிறதற்கு காதுள்ளவன். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம கர்த்தர்ட்ட கேட்கணும், ஆண்டவரே கேட்கிற காது எனக்கு தாரும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அடிக்கடி சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் பேசுகிறார், காதுள்ளவன் என்ன செய்யணும்? கேட்கணும். நம்ம கேட்கிறவர்களா இருக்க வேண்டும். கேட்கிறவன். அப்போ உள்ளவன் யார்? காதுள்ளவன். காதுள்ளவனுக்கு, கேட்கிற காதுள்ளவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். இன்னொன்று உள்ளவன் பாருங்க, அதை வாசித்து முடிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்றார். இரண்டாவது எது உள்ளவன்? விசுவாசம் உள்ளவன். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற காது உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். விசுவாசம் உள்ளவனாய் கேட்க வேண்டும். ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதில் என்ன இருக்க வேண்டும்? விசுவாசம். ஆண்டவர் எனக்கு நிச்சயமா இதை செய்வார், அருளி செய்வார் என்ற விசுவாசம் உள்ளவனாய் இருக்கும் பொழுது அவனுக்கு அது கொடுக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்கிற ஒரு சத்தியம், இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. எந்த அளவுக்கு வசனத்தை கவனிக்கிறோமோ, எந்த அளவுக்கு வசனத்தை கேட்கிறோமோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் வரும். அந்த அளவுக்கு ரிசல்ட் உங்களுக்கு வரும், பலனாக வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தை நாம் நேசிப்போம். அவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, மிகுந்த சமாதானம் உண்டு. நீங்க பாருங்க, நீங்க வாசித்து பாருங்க, வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. அந்த வேதம் உங்களை வாழ வைக்கும், உங்களுடைய பிள்ளைகளை வாழ வைக்கும். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கை மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அப்போ போதனை உள்ள பிள்ளைகளுடைய வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பிள்ளைகளுக்கு போதனை சொன்னாலே கேட்காது. நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அலட்சியம் பண்ணுறாங்க. சின்ன வயசுலேருந்து போதனையை கேட்டு நடத்துகிற அந்த பிள்ளைகள் என்ன அழகாக இருக்காங்க தெரியுமா? இவ்வளோ அழகா. எந்த நாட்டில் போயிருந்தாலும் தாய் தகப்பனை வச்சு, தாய் தகப்பன் மேலே அவ்வளோ அக்கறையோடு கூட காலையிலே எழுந்து தாய் தகப்பனை விசாரிப்பாங்க, தாய் தகப்பனுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. எல்லாம் சில காரியங்கள் இருக்கிறது. ஆகவே இந்த போதனை எல்லாம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரணும்னா ஆசீர்வாதம், சமாதானம், பிள்ளைகளால் சமாதானம் வேணும் என்றால் பிள்ளைகளுக்கு போதித்தே வளர்க்குங்க. ஒன்றும் காரியங்கள்லாம் வேண்டாம், கர்த்தருடைய வேதத்தை போதித்து பாருங்கள், மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஆமேன். கர்த்தர் இந்த கிருபைகளை எல்லாருக்கும் தருவாராக. ஆமேன்.